நீ எந்த இடத்துல அவமானப்பட்டியோ அந்த இடத்துல மறுபடியும் எழுவ. மறுபடியும் நீ அவமானப்படுறன்னா, ஏற்கனவே நீ அவமானப்பட்டதால தான் மறுபடியும் எழுந்து நின்று வெற்றியை சூடின. அப்போ மறுபடியும் ஒரு அவமானம் வருதுன்னா, அடுத்த வெற்றியை உனக்கு கொடுக்குறாருன்ற விஷயம் ஏன் உனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல? அப்போது நம்ம எங்கே எழுந்திரிச்சோம் தெரியுமா? எங்கே வெற்றி அடைஞ்சோம் தெரியுமா? என்னைக்கு தோல்வியையும் அவமானத்தையும் நாம் தாங்கணுமோ அங்கே நாம் எந்திரிச்சு நின்று வெற்றியை சூடணும். அதனால தான் அந்த வெற்றி கிடைச்சிது. அப்போ மறுபடியும் எனக்கு அவமானம் வருதுன்னா, மறுபடியும் இன்னொரு வெற்றி வருவதற்கு உண்டான விஷயம் தானே. ஏன் இது அனுபவம் என்ன ஆச்சு? அனுபவத்தை என்ன கற்றுக்கிட்டோம்? நம்ம தப்பான பாடத்தை படிச்சுக்கிட்டு பரீட்சையில் கேள்விகள்